மலை மேலே ஏறுறான் மோசையோட 2 பேர், ஒருத்தர் ஆரோன் இன்னொருத்த ஊர். அவங்க 2 பேரும் சும்மா உட்காந்துட்டு இருக்குல்ல, கை அசந்து போகுது. அமலேக்கு ஜெயிக்கிறான். யோசுவா தோக்கிறத பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து கீழே போட்டு அதில் மோசையை உட்கார வைத்து ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கமுமா கையை பிடிச்சு நிற்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் அசந்து போயிருக்கிற ஊழியக்காரனுடைய கையை தாங்கி பிடிக்கிற ஆரோனை போன்றவர்கள், ஊரை போன்றவர்கள் தேவைங்க, தேவை. ஆவிக்குரிய யுத்தத்தில் தான் அசதி ஜாஸ்தி, ஊழியத்தில் தான் அசந்து போவதற்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது நடக்காத பொழுது சோறு வந்துடும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முடியாம, அதற்கான பலன் இல்லாம இருக்கும்போது சோர்வு வந்துடும். இன்னும் பலவிதமான யுத்தங்களை, ஆவிக்குரிய போராட்டங்களை சத்துரு ஒரு ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து போடும்போது சப்போர்ட்டா நிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபம், ஆறுதல், தேறுதல், அவங்க கொடுக்கிற ஒத்தாசை, அது ஒண்ணுதான் ஆறுதல். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பணம் இல்லை, பணம் 2வது தான். அந்த நேரத்தில் அவங்க செய்கிற ஜெபம், அவங்க கூட வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட். ஆரோனும் ஊரும் அவங்க 2 கையை, ஒருத்தர் ஒரு கையை, இன்னொருத்தர் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு மோசேவை தாங்கி பிடிக்கிறாங்கங்க. அசந்து போன கைகளை, தளர்ந்து போன விசுவாசத்தை தாங்கி பிடிக்கிற ஆட்கள் இன்றைக்கும் தேவை. குடும்பத்திலையும் அப்படிதான். ஒரு கணவன் அசந்து போகும்போது மனைவி தாங்கி பிடிப்பானால், ஒரு மனைவி அசந்து போகும்போது கணவன் தாங்கி பிடிக்கிறவனாக இருப்பானால், ஒரு பெற்றோர் அசந்து போகும்போது பிள்ளைங்க தாங்கி பிடிக்கிறவர்களாக அந்த மனநிலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்கனானா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமே, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கலட்டி விட்டுட்டு ஓடுற குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து கையை பிடிக்கிற ஆட்களை தான் கர்த்தர் தேடுகிறார்.